ஹலோ குட் மார்னிங் கைஸ். உண்மையை உறக்க சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் பண்ணலை. உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த சிஎம் ட்ராஃபியை பற்றி. அங்கே போயிட்டு வந்ததால் கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிடுச்சு. ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அங்கே நடந்த ஒரே சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த காலேஜ் பாஸ் அப்படின்னு சிலர் கேட்டாங்க. அது மட்டும்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் 4 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3000 மீட்டரில் ரன்னிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணதே பார்த்திங்கன்னா ஒரு 26 மெம்பர்ஸ் தான் இருக்கும். அந்த 26 மெம்பர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 12 மெம்பர்ஸ் தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நான் 10வது இடத்துல வந்தேன். ஏன் அந்த மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு எனக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கிட்டத்தட்ட இங்கே 12 நிமிஷத்தில் முடித்த ஒரு ட்ராக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-14 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது எதுனாலன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா 400 மீட்ரு. மொத்தம் பார்த்திங்கன்னா நாங்கள் 7.5 ரவுண்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த 7.5 ரவுண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கை கால்லாம் ரொம்ப சூக பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னால் ப்ளட் சர்க்குலேஷனே நல்லா இல்லை. என்னென்னு பார்த்திங்கன்னா நாள் நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் நான் சாப்பிட்டு தூங்குனது. காலையில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கே நம்ம ட்ரைனிங்க்கு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1:30க்கு தான் நம்ம அந்த இதே ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் நாங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாதனாலையா என்னன்னு தெரியல, அந்த வெயிலுக்கும் அதுக்கும் என்னால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எனக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணால் கூட வாயெல்லாம் வறண்டு போகாது. ஆனால் எனக்கு வறண்டு போச்சு. இதை பற்றினா நம்ம டீட்டெயில்டு ஒரு வீடியோ பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பண்ணதை இன்றைக்கி ஒரு வீடியோவாக பண்ணிடணும் அப்படின்றனால இதை பண்ணேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் டே மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னால் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் பண்ணல. நான் எதுவுமே பேசலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும் நான் ஹோட்டலில் சாப்பிட்டு. அந்த காம்படிஷன் முடிச்சுட்டு நாங்கள் 4:30க்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் புரோட்டா சாப்பிட்டோம். அதுவும் ஒரு பையன் வற்புறுத்தினால. நேற்று ஃபுல் டே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடவே இல்லை. அப்படியே விட்டாச்சு. ஏன்னா நம்ம தோற்றுருவோன்னு தெரியும். ஆனால் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் நம்ம இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணோம். நம்ம வந்து ஒரு 30 டேஸ் தான் ட்ரெயின் பண்ணியிருப்பேன். ஆனாலும் அந்த 30 டேஸ்லேயே என்னோடய கெப்பாசிட்டி என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு ஓடுனது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஓடுனதுக்கும் அங்கே ஓடுனதுக்கும் நிறையா வித்தியாசம் இருந்துச்சு. அது 400 மீட்ரு கிரவுண்டு. இங்கே எனக்கு 1 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு ஒரு ஈக்குவல் மாதிரி இருந்துச்சு. நான் இனிமேல் அந்த கிரவுண்டில் போய் பார்த்திங்கன்னா சண்டேவாவது ஈவினிங் மட்டும் ட்ரெயின் பண்ணணும். இன்னொன்று ப்ராப்பர் டைம் செக் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் காசு அதிகமாக தான் வருது. ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி ஆகணும். அது ஒரு 25,000 நெருக்கி வருது. இஎம்ஐலையாவது கண்டிப்பாக அது ஒன்று வாங்கணும். ஏன்னா என்னோடய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் இதை வாங்கணும், எல்லோரும் இதை ஓடணும்னு இல்லை. நீங்கள் நம்ம ஃபிசிக் நல்லா வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம சும்மா ஒரு 3 கிலோமீட்டர் டெய்லியும் ஸ்லோவாகவே ரன் பண்ணிவிட்டு சின்ன ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் நம்ம பண்ணால் போதும். இது என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் இப்போ வந்து நான் ரன்னிங்கில் கொஞ்சம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணணும். அடுத்து நிறையா மாரத்தான் ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா சண்டே எங்கே மாரத்தான் நடந்தாலும் அங்கே நான் இருப்பேன். இதே போல் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாடி பில்டிங்னு கேம் எங்கே நடந்தாலும் தோக்குறனோ ஜெயிக்கிறனோ அங்கே நான் இருப்பேன். இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக பண்ணணும்னு நினச்சேன். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சிஎம் ட்ராஃபி திண்டுக்கல்ல எந்தெந்த கேமில் எவ்வளோ பண்ணால் நீங்கள் அடுத்த தடவை வின் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு சின்ன வீடியோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸை பற்றியும் நான் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நான் இன்று உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா.